ஃபஸ்ட்டு வெடிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுக்காண்டி ஏபிகே ஆர்கானிக்ஸ் அவங்க மூலமாக அவங்ககிட்ட கேட்டு அதுக்கான சொல்யூஷன் கேட்டோம். அப்போ வந்து அவங்க அபிமன் அப்படிங்கிற ப்ராடக்டை வந்து சஜஷன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து அது வந்து ஏக்கருக்கு 4 லிட்ரு ஒரு சைடுக்கு கொடுக்க சொன்னாங்க. கொடுத்தோம். ஓரளவுக்கு அந்த நோய் வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு. மறுபடியும் அதே மாதிரி செகண்ட் டைம் வந்து ஆர்பிக்ஸ் அப்படிங்கிற இந்த மருந்தை வந்து சொன்னாங்க. அதையும் கொடுத்தோம். இப்போது ஓரளவுக்கு நல்லா க்ரோத் வந்திருக்கு. ஆரம்பத்தில் கொடுக்கும்போது அடி உரமாக கொடுத்தோம். இப்போ வந்து எல்லாத்தையுமே ட்ரிப்பாக மூலமாகவே ஏற்றிக்கிட்டு இருக்கோம். வணக்கம், என் பேர் அகஸ்டின். நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் அருகில் உள்ள குமாரபுரத்துலேருந்து வாழை போட்டிருக்கோம். நாங்கள் வந்து ஒரு சைடு 80 சென்டும் இன்னொரு சைடு 1 ஏக்கருக்கும் வாழை போட்டிருக்கோம். 80 சென்ட்டில் வந்து 700 வாழையும் 1 ஏக்கரில் 1000 வாழைக்கிட்டையும் போட்டிருக்கோம். 700 வாழை வந்து கற்பூரவள்ளி, 1000 வாழை வந்து நாட்டு தாரும் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வெடிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுக்காண்டி ஏபிகே ஆர்கானிக்ஸ் அவங்க மூலமாக அவங்ககிட்ட கேட்டு அதுக்கான சொல்யூஷன் கேட்டோம். அப்போ வந்து அவங்க அபிமன் அப்படிங்கிற ப்ராடக்டை வந்து சஜஷன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து அது வந்து ஏக்கருக்கு 4 லிட்ரு ஒரு சைடுக்கு கொடுக்க சொன்னாங்க. கொடுத்தோம். ஓரளவுக்கு அந்த நோய் வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு. மறுபடியும் அதே மாதிரி செகண்ட் டைம் வந்து ஆர்பிக்ஸ் அப்படிங்கிற இந்த மருந்தை வந்து சொன்னாங்க. அதையும் கொடுத்தோம். இப்போது ஓரளவுக்கு நல்லா க்ரோத் வந்திருக்கு. இப்போ இந்த குளத்தள்ளுற பருவத்தில் வந்து திரும்பியும் மருந்துக்கு வந்து அவங்ககிட்டயே நாங்கள் கேட்டோம். மறுபடியும் அபிமன்கிறத கொடுக்க சொன்னாங்க. கற்பூரவள்ளிக்கு மறுபடியும் ஒரு 8 லிட்டரும், நாட்டுத்தாருக்கு ஒரு 10 லிட்டரும் மறுபடியும் வந்து நாங்கள் ட்ரிப்பு மூலமாக ஏற்றினோம். ஆரம்பத்தில் கொடுக்கும்போது அடி உரமாக கொடுத்தோம். இப்போ வந்து எல்லாத்தையுமே ட்ரிப்பாக மூலமாகவே ஏற்றிக்கிட்டு இருக்கோம். இதனால் வாழை கொஞ்சம் நல்லா வந்து இப்போ வந்துட்டுருக்கு. இந்த வாழைக்கு இந்த மாதிரி வெடிப்பு வரும்போது கீழே இருந்தே வரும். முதல்ல வந்து இந்த வாழையோட க்ரோத் வந்து அப்படியே காஞ்சி கீழே விழுந்துரும். திரும்ப இது வெடிப்புகள் அதிகமாக ஆகும்போது இந்த மேலே குலைக்க வேண்டிய வாழை இங்கே இடையில இருந்தே இந்த கீரி இதிலிருந்தே அந்த குலையை தள்ளி அந்த வாழை அப்படியே வெடிப்பதில் வேஸ்ட்டாக போயிடும். வெடிப்போட மெயினே அதான். எப்போவுமே இங்கே பரவாயில்ல. இப்போ